வணக்கம் நண்பர்களே. இந்த மாஞ்செடி பார்த்திங்கன்னா புளிப்பே இல்லாத ரொம்ப சுவைமிக்க ஒரு மாங்காய். இது கொடுத்தது நம்ம குழு உறுப்பினர் விஜயகுமாரி மேடம் தான் கொடுத்தாங்க. ஸோ அதை கொட்டையிலேருந்து வளர்த்துட்டு வரேன். இது 2 வருஷம் செடி. இது ரொம்ப சுவையாக இருக்கும். தரையில் நட்டால் 5000 மாங்காய்க்கு மேலே வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் இவ்வளோ காலமாக வளர்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த செடியை தான் இப்போ நான் ரீபாட் பண்ண போகிறேன். இந்த ரீபாட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 5 லிட்டர் கேனில் தான் அந்த கொட்டையை போட்டு வளர்த்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 20 லிட்டர் பக்கெட்டில் அதை மாற்றினேன். நான் மாற்றின பிறகு கொஞ்சம் வளர்ச்சி இருந்தது. ஸோ இந்த ஸ்டாண்டு மேலே தான் இப்போ நான் வைக்க போகிறேன். இது என்ன சைஸ் பைப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு யூபிவிசி பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்டாண்ட் ரெடி பண்ணி அதுக்கு மேலே ட்ரெயின் செல்லும் வச்சாச்சு. ரீபாட் பண்ணுறது ரொம்ப எளிது. 200 லிட்டர் அந்த ட்ரம்மில் 1 மாதமாக தினமும் காய்கறி கழிவுகள், காஞ்சி போன இலைத்தழைகள் இதெல்லாம் போட்டு நான் சேர்த்து வச்சுட்டு வந்தேன். ஸோ அதில் கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாண எரு, கொஞ்சம் கோகோபிட்டு, இது 3த்தையும் கலந்து வச்சுட்டு இந்த 20 லிட்டர் பக்கெட்லேருந்து அப்படியே அந்த செடியை தூக்கி மண்ணோடு எடுத்து இந்த ட்ரம்மில் வச்சு இப்போது ரீபாட் பண்ணியாச்சு. ஸ்டாண்டு மேலே இந்த ட்ரம்மை வச்சாச்சு, செடி வச்சு மேலே தண்ணியும் ஊற்றியாச்சு. எப்படி இருக்குது மக்களே? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.